Hello guys, welcome to TKS Masters. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது 12th பயோஜுவாலஜியோட ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம் 5 மார்க் क्वेश्चंस அதாவது கோட்டேல் எக்ஸாம் 2024-25 கான ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம் அந்த லெசன்ஸ் வெச்சு அந்த போர்ஷன்ஸ் வெச்சு எடுத்துறோம் பயோஜுவாலஜி பயோபாட்னி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் and also டைம் டேபிள் வந்துருச்சு கோட்டேல் எக்ஸாம் 2024 நம்ம சேனல்ல இருக்கு வேணும்னா போய் அந்த டைம் டேபிளையும் பாருங்க ப்ளஸ் பயோஸ் பாட்னியும் இருக்கு அந்த பிடிஎஃப்பும் அதுக்கு அந்த சேனல்ல அந்த வீடியோ கீழ இருக்கும் அத டவுன்லோட் பண்ணி படிங்க இதுக்கும் பிடிஎஃப்ல இருக்கும் எடுத்து படிங்க கீழ கொடுத்திருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் ப்ளஸ் இதலயும் Telegram சேனலுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா இருக்கும் போய் பார்த்து படிங்க and நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம Subscribe பண்ணிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்க உங்க फ्रेंड्सக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏனா அவங்களும் எது படிக்குதுன்னு தெரியாத ஒரு ஐடியால இல்லாத இருக்கலாம் இது ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாதிரி ஏனா பப்ளிக் எக்ஸாம் பேட்டர்ன்லயே நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் உங்க பப்ளிக் எக்ஸாம் நினைச்சு எழுதுங்க எக்ஸாம் கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டு போலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா and ஒரு லைக் பண்ணுங்க ரெஸ்பான்ஸ் ரீச் ஆகும் அவங்களும் எழுதுவாங்க and also Subscribe பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க திரும்ப சொல்ற ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அது பயோஜுவாலஜில மொத்தம் எத்தனை லெசன் கேட்டிங்கனா 8 லெசன் கோட்டேல் எக்ஸாமுக்கு அதுல ஒரு லெசன்லயும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் மட்டும் கொடுத்திருக்கோம் இத மட்டும் படிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா 20 மார்க்ஸ் எடுத்துறலாம் பாட்னிலயே சரி நம்ம பாட்னி கொடுத்திருப்போம் அதிலே படிச்சீங்கன்னா 10 மார்க்கும் ஜுவாலஜில இதல படிச்சீங்கன்னா 10 மார்க் கிட்டத்தட்ட 4 क्वेश्चन தான் வரும் பப்ளிக் எக்ஸாமுக்கு 5 மார்க்னு பார்த்தா பாட்னி ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்து சோ 20 மார்க் ஈஸியா நீங்க அடிச்சு தட்டி தூக்கின்னு போயிடலாம் அதனால சென்டம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு 5 மார்க்ல தான் நிறைய பேருக்கு மார்க் போகும் அதனால கண்டிப்பா இத மட்டும் ஒரு தரவா படிச்சிட்டீங்கன்னா 5 மார்க் அப்படியே அடிச்ச மாதிரி வாங்கலாம் அதனால தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க யூனிட் 1ல பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन நீங்க அப்படியே பாருங்க எத்தனை क्वेश्चन எந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு வரேன் யூனிட் 1ல இது ஒன்னு தான் ஈஸி இது படிச்சுக்கங்க யூனிட் 2 னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் क्वेश्चन அப்பப்ப கேட்பாங்க பட் தேர்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க அடுத்து யூனிட் 3 னு பாத்தீங்கன்னா இது அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இருக்காது பட் ஆனா தேர்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் 3 ல மத்ததெல்லாம் ஒரு ஆவரேஜா பாத்துக்கங்க அடுத்து யூனிட் 4 ல அதாவது செகண்ட் क्वेश्चனும் தேர்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே ஈஸியா தான் இருக்கும் 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும் படிச்சுங்க அதையும் யூனிட் 5 னு பாத்தீங்கன்னா RNA DNA டிஃபரன்ஸ் கேட்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க்லயும் கேட்பாங்க 5 மார்க்லயும் கேட்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து செகண்ட் क्वेश्चन கொஞ்சம் ஆவரேஜ் தான் பட் படிச்சு வெச்சுங்க யூனிட் 6 னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி செகண்ட் क्वेश्चனும் இம்பார்ட்டன்ட் தான் தேர்ட் क्वेश्चन fourth क्वेश्चन fifth क्वेश्चन எல்லாமே இது இம்பார்ட்டன்ட் ஏனா இதுல பெரிய லெசன் அதனால எல்லாமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் நல்லா படிச்சுங்க அடுத்து யூனிட் 7 னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டயகிராமோட இம்யூனோகுளோபின் டயகிராமோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க இது ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन செகண்ட் क्वेश्चन அவ்வளோ கேட்க மாட்டாங்க பட் கேட்றவங்க நம்ம கொடுத்திருக்கோம் அடுத்து யூனிட் 8 னு பாத்தீங்கன்னா அட்வான்டேजेस ஆஃப் பயோகேஸ் பிளான்ட் இது ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन கண்டிப்பா பப்ளிக்ல கிளிக் ஆகற நம்ம நம்பறோம் சோ அதனால அது மெயினா படிச்சுங்க தரவா செகண்ட் क्वेश्चन தேர்ட் क्वेश्चन கொஞ்சம் ஆவரேஜ் தான் பட் ஆனா அதையும் படிச்சுங்க இதுதான் क्वेश्चंस இத மட்டும் படிச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா மார்க்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்றலாம் சோ மறக்காம படிச்சிட்டு போங்க திருப்பி சொல்றோம் மிட் டர்ம்ல விட்டுருங்க முடிஞ்சு போன எக்ஸாமை விட்டுருங்க அது நமக்கு வர போறது இல்ல கோட்டேல் எக்ஸாமை பாருங்க மோட்டிவேஷனா கோட்டேல் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு படிங்க கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் கோட்டேல் எக்ஸாம் நீங்க மார்க் ஸ்கோர் பண்ண உங்களுக்கே ஒரு மோட்டிவேட் ஆகும் கண்டிப்பா நல்ல மார்க் பப்ளிக்ல எடுத்து நல்ல ஒரு காலேஜ்லயும் போய் ஜாயின் பண்ணுவீங்க சோ மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க and also நம்ம Telegram சேனலும் அந்த வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணி வெச்சுங்க அதல தான் நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்றோம் இப்போ இந்த PDF கூட நம்ம அதல தான் எல்லா PDFம் அப்லோட் பண்ணிருப்போம் சோ கீழ கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்லயும் போய் ஃபாலோ பண்ணி வெச்சுங்க உடனே உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் அதல தான் வரும் நெக்ஸ்ட் தான் நம்ம YouTubeல அப்லோட் பண்ணுவோம் சோ மறக்காம அத ஃபாலோ பண்ணி வெச்சுங்க Telegram சேனலையும் வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு போய் PDF டவுன்லோட் பண்ணி படிங்க Thank you மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க